மஷ்ரூம் பிரியாணி செய்யலாம். டுடே பசங்களுக்கு லஞ்சுக்கு ஜாரில் 10 பல் பூண்டு, 5 பச்சை மிளகாய், தேவையான அளவு இஞ்சி, 4 தக்காளி போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குக்கர் வச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டேன். 2 ஸ்பூன் கீயும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பிரியாணி மசாலாலாம் போட்டுக்கலாம். ஏலக்காய், கிராம்பு, பட்டை, இலை எல்லாமே போட்டுக்கிட்டேன். ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆனியன் வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சி பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி மசாலாலாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு. அது கூடவே மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீன் மக்கர் கொஞ்சமாக போட்டுக்கலாம். மஷ்ரூம் ஆல்ரெடி வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அது ரெண்டுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் இந்த மசாலாலாம் நல்லா அதோட செட் ஆகும். நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு கொதி வரட்டும். அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டுக்கிட்டேன் நான். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு கொதி வந்தோடனே நம்ம மூடிடலாம். ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். மஷ்ரூம் பிரியாணி ஓப்பன் பண்ணோடனே புகை மூட்டமாக இருக்குது. வாங்க பிரியாணியை உள்ளே போய் பார்க்கலாம். அவ்வளோதாங்க, பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி மஷ்ரூம் பிரியாணி ரெடி பண்ணிட்டேன். பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இதுதான் லஞ்சுக்கு ரெடி பண்ணேன் பசங்களுக்கு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.